தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களோடு இடைபடுவாராக. நம்மை பலப்படுத்துகிற தேவன், நமக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன் அவர். நாம் தேவ சாயலால் உண்டாயிருக்கிறபடினாலே நம்மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் நம்மோடு இடைபட அவர் துடிக்கிறார். நம்மோடு அவர் இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த, நமக்கு சகாயம் பண்ண அவர் தீவிரிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நமக்கு போராட்டங்கள் உண்டு. குறிப்பாக பிசாசின் தந்திரங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், பிசாசானவன் இருக்கிறான், அவன் தந்திரசாலி. அவன் நமக்கும் தேவனுக்குமான அந்த தொடர்பை, நமக்கும் தேவனுக்குமான அந்த பந்தத்தை கெடுத்து போட அவன் தீவிரிக்கிறான். அவன் அப்படிதான் ஏதேன் தோட்டத்திலேயே செஞ்சான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆதியாகமம் 1:27 படி கர்த்தர் நம்மை தேவ சாயலாகவே படைத்தார் என்று இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திற்கு பார்த்தோம்னா, இந்த பழத்தை நீ புசிக்கும் நாளிலே சாக மாட்டாய், கர்த்தர் சொல்கிறார், நீ சாவாய் என்று. சர்ப்பம் பிசாசின் வடிவமாக சொல்லுகிறது, நீ சாக மாட்டாய். அது மாத்திரமல்ல, நீ தேவர்களைப் போல ஆகிவிடுவாய் என்று தந்திரத்தோடு விளையாடக்கூடியவன் தான் பிசாசு. நேரடியாக நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது ஒரு பக்கம், ஆனால் தந்திரத்தோடு அந்த உண்மையை திரித்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே குழப்பங்களை கொடுக்கிற அந்த தன்மையை உடையவன் அவன். அதை குறித்து பவுல் எபேசியருக்கு சொல்லும் பொழுது, புருஷர்களே மனைவியின் அன்பு செலுத்துங்கள், மனைவிகளே உன்னுடைய புருஷருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இங்கே அதை வெளிப்படுத்துகிறார். 6ஆம் அதிகாரம் எபேசியர் 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தந்திரங்கள். அப்போ அவன் தந்திரசாலி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை குறித்து யோவான் 8ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவனை குறித்து அவன் ஆதியிலிருந்து அப்படித்தான் பண்றான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். என்னை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவனுடைய காரியங்களுக்கு நீங்கள் உடன்படுகிறீர்கள் என்று கர்த்தர் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். அப்போ பொய்யின் பிறப்பிடமே அதான், அவன்தான். பொய்யின் பிறப்பிடம் என்றால் பொய்யை நாம் நேரடியான பொய்யாக காண்பதை விட்டுவிட்டு நீங்க இப்படி பார்க்கணும். அது எப்படின்னா, உண்மையை திரிப்பது. நடந்திருக்கும், அதுதான் கர்த்தர் சொல்லி இருப்பார், ஆனா இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று உண்மையை திரித்து மேனிப்புலேட் பண்ணி பேசுறதுல தான் நாம் மாட்டிக்கிறோம். அப்படிதான். பரவாயில்ல, ஒரு நாளைக்கு வாங்க, ஆராதனையை விட்டு வந்தால் பரவாயில்லை, ஒரு நாள் சபைக்கு போகவில்லை என்றால் பரவாயில்லை என்று உங்களை இழுப்பவர்கள், அழைப்பவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இது பிசாசின் தந்திரம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் என்ன பண்றோம்? ஆவிக்குரிய ஜீவியத்தின் முதிர்ச்சி அடையாமல் நாம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள மறந்து விடுகிறோம். புட் ஆன் தி ஆர்மர் ஆஃப் காட் என்று ஆங்கிலத்திலே பார்க்கிறோம். இப்போ தந்திரங்களோட நாம போரிட வேண்டும், எதிர்த்து நிற்கணும். அதை நாம் சற்று ஒரு வைராக்கியத்தோடு அதை பார்க்க வேண்டும். போருக்கு போகிறவன் தூங்கிக் கொண்டும் பரவாயில்லை என்று பார்த்துக்கொள்வேன் என்றதான அந்த சிந்தனையோடு போனான்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனால் அதில் வெற்றி கொள்ள முடியாது. அப்போ பலப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று பவுல் அதற்கு முதல் வசனத்தை சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியா ஒன்று சொல்றேன்,
எல்லாம் சொல்லிட்டு கீழ்ப்படியுங்கள், பொறுமையாயிருங்கள், அன்பு செலுத்துங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கர்த்தரினுடைய சத்துவத்தின் வல்லமையினும் பலப்படுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆனால் தந்திரசாலி உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கான் என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். இப்போ போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று இங்கே பார்க்கிறோம். பிரச்சனை இருக்கு, ட்ரபிள்ஸ் இருக்கு. தந்திரசாலி ஒருத்தன் இருக்கான். கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பை பிரிக்க அவன் இருக்கான். விசுவாசம் இருக்கும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவம் செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் அவிசுவாசத்தினால அல்ல, ஆசையினால. இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் இருக்கு. விசுவாசம் விசுவாசம் என்று நாம் பேசுகிறோம். விசுவாசம் இருக்கிறது, தேவனோட தொடர்பு இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கிறது. நாம் இந்த தந்திரங்களோடு போராடுகிறோமா, இல்லை விட்டு கொடுத்துடுறோமா அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்கணும். ஆனால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்பட்டு இருக்கிறவர்களை பிசாசு தொட முடியாது. அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள். கிறிஸ்து சொல்லியிருக்கிறது போல எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றதான அந்த மேன்மையான நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், அணிந்து கொள்ளுங்கள். புட் ஆன் தி ஆர்மர் ஆஃப் காட். கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொண்டு அந்த தந்திரங்களோடு போராடுகிற திராணி பெற்று நாம் இருப்போம். அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.